இரும்பு யுகம் என்பது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளது. குறிப்பா விவசாயம், கட்டுமானம், வர்த்தகம் இதுல எல்லாம் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு தூண்டுகோலா இருந்திருக்குது. இரும்பை பயன்படுத்தி விவசாய கருவிகளை நம்ம செய்யறோம். அந்த விவசாய கருவிகள் மூலம் வேளாண்மை மேன்மை அடைய செய்யறோம். வேளாண்மையின் மூலம் உணவுப் பொருட்களை அதிகமா உற்பத்தி செய்யறோம். பின் மக்கள் தொகை பெருக்கமும் இதனால அதிகமடையுது. அதே இரும்பை கொண்டு நாம ஆயுதங்கள் செய்யறோம். அதாவது வாள்கள், ஈட்டிகள், கவசங்கள், ஆயுதங்கள்ல இராணுவத்துல மிகவும் ஒரு பலமான ஒரு பொருட்களாக அது இருந்ததுனால நம்ம எதிரி நாட்டை வெற்றி அடைந்து பேரரசை நம்ம நல்லா விரிவு செய்ய முடிந்தது. இரும்பை கொண்டு பயன்படுத்திய நாகரிகமே மிகப்பெரிய மேன்மை அடைந்த ஒரு நாகரிகமாக இருக்க முடியும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல தற்பொழுது கிடைத்த இரும்பு தொல்பொருளை கண்டுபிடிச்ச உலக புகழ் பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்துல 5300 ஆண்டு காலத்திற்கு முன்பே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்றும் அவர்களுடைய காலமே நாகரிகத்துல மேம்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க.